ஒரு ஊர்ல வந்து அப்பா அம்மா அவங்களுடைய மகள் இருந்தாங்க. அப்பா பேர் வந்து தமிழ்செல்வன், அம்மா பேர் வந்து மலர்விழி. அவங்க இணையரின் மகள் தான் குழலி. அன்னைக்கு வந்து விடுமுறை நாள்றதால தமிழ்செல்வன் வந்து தன்னோட வீட்டை வந்து சுத்தம் செய்யற பணியில ஈடுபட்டாரு. அம்மா மலர்விழி அவங்களுக்கு வந்து அலுவலக பணி, ஆபீஸ் ஒர்க் இருந்ததால அவங்க வந்து ஒரு ஓரமா உட்காந்து ஆபீஸ் ஒர்க்கா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தமிழ்செல்வனுடைய ஸ்மார்ட் போன் எடுத்து அவங்க மகள் குழலி வந்து நோண்ட ஆரம்பிச்சாங்க. கேம்ஸ் ஆட ஆரம்பிச்சதுமே நேரங்காலமே தெரியல. அப்புறம் அம்மா வந்து கத்துனாங்க, போனை தொட்ட நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கத்துனாங்க. உங்க வீட்லயே உங்க அம்மாலாம் கத்திருக்காங்களா? அந்த மாதிரி அவங்க அம்மா கத்துறாங்க. அதுக்கு வந்து குழலி சொல்றாங்க, போனை தொடுவேன், அப்பா கிட்ட கேட்டு புது போன் வாங்குவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாரு அப்பா. என்ன இங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, அப்பா எனக்கு வந்து புது போன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகள் குழலி வந்து அப்பா கிட்ட சொல்றாங்க. எதுக்கு உனக்கு புது போன் அப்படின்னு கேட்டதுமே அம்மா வந்து போன் தர மாட்டேன்னு இருக்காங்க, எனக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து மெசேஜ்லாம் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து தமிழ்செல்வன் வந்து மலர்விழியிடம் போய் கேட்குறாங்க, அவள் ஸ்கூல் மெசேஜ் பார்க்க தானே ஃபோன் கேட்குறான், ஏன் தர மாட்டேன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் வந்து ஸ்கூல் மெசேஜ்லாம் ஒன்றும் பார்க்கல, கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சா அவளுக்கு வந்து நேர காலமே தெரியல, அதனால அவளுக்கு வந்து ஸ்கூல் மெசேஜ்லாம் ஒரு சாக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. உங்க அம்மா கிட்ட நிறைய போய் சொல்லியிருப்பீங்களா நீங்க? அந்த மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அப்புறமா அவங்களுக்கு வந்து அழுது கண்ணெல்லாம் ரொம்ப வீங்கிடுச்சு. அப்புறமா அப்பாவுக்கு ரொம்ப பாவமாயிடுச்சு. பார்த்த உடனே அப்பா சொல்றாரு, சரி நான் உனக்கு வந்து போன் வாங்கி தரேன்னு சொன்னதுமே அவங்க முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி ரொம்ப பிரகாசமா ஆயிடுச்சு. அப்புறமா அம்மா வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அம்மா வந்து ஒரு பார்வை பாக்குறாங்க. அப்புறமா அப்பா வந்து நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கிறேன், நீ அதுக்கு பதில் சொல்றியான்னு கேட்கிறாரு. அப்பா தெரிஞ்சா சொல்றேன்பா அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அப்பா வந்து முதல் கேள்வி கேட்கிறாரு, போன் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் கூட யோசிக்கல அவங்க, போன் வந்து நல்லதுன்னு சொல்லிடுறாங்க. அப்பா வந்து ரெண்டாவது கேள்வி கேட்கிறாரு, போன் நல்லதுன்னு தெரிஞ்சவனுக்கு போனோட நன்மைகள் பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஓ தெரியுமே, தூரமா இருக்கவங்க கிட்டவே வீடியோ கால்ஸ் பேசலாம், கால்குலேட்டர்ல கணக்கு போட்டு பார்க்கலாம், கூகுள் கிட்ட தெரியாத ஆன்சர்ஸை கத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஷேர் பண்ணலாம், யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவு சம்பந்தப்பட்டமா சொல்றாங்க. அப்பா வந்து சொல்றாரு, அடடே என் மகளுக்கு வந்து இவ்வளோ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. அப்புறமா அம்மா வந்து அவங்க பார்வை பார்த்தாங்க, நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வந்து அம்மா வந்து அவங்க பார்த்தாங்க. அப்புறமா சரி நீ வந்து இவ்வளோ நன்மையில சொன்னியே, ஆனா அவங்க கேம்ஸை பத்தி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் உன்னோட கேம்ஸ்னால மூளைக்கும் கண்களுக்கும் எவ்வளவு பாதிப்படை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்புறமா போனோட நன்மைகள்லாம் தெரிஞ்ச உனக்கு போனோட தீமைகள் பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறோடனே அவங்க வந்து அப்பாவோட முகத்தை ரொம்ப வியப்பா பாக்குறாங்க. என்னடா இது, அப்பா வந்து நல்லதெல்லாம் கேட்க நமக்கு, அப்புறம் நமக்கு எப்படி போன் வரும் அப்படின்ற மாதிரி அப்பா வந்து கொஞ்சம் முயற்சியா பார்த்தாங்க. அப்பா வந்து சரி போனோட தீமைகளை பத்தி தெரியுமா, நீ சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல எவ்வளோ நல்லா சொன்னீங்க, அதுல வர நம்ம முகம் தெரியாதவங்க கிட்ட பேசுறதால நமக்கு எந்த மூலையிலிருந்து பிரச்சனைகள் வருது தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அப்பா இதை விட பெரிய தீமை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்பா. அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. காலா விரயம். அது வந்து ஒரு நிமிஷத்துக்கும் எவ்வளவு காலம் இருக்கு தெரியுமா? நம்ம வந்து போனை எடுத்தோம்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு பார்த்துட்டே இருப்போம். நம்ம ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டதுமே அவன் வந்து சைலண்டா இருக்கா. அப்புறமா அப்பா சொல்றாரு, எந்த ஒரு விஷயமும் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அது வந்து நமக்கு நல்லது, நம்மளோட கட்டுப்பாட்டை எடுத்துட்டா அது வந்து நமக்கு தீமையா மாறும்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. அதுக்கு வந்து அவங்க கோவத்தோட சொல்றாங்க, நான் ஒன்னும் அந்த போனுக்கு வந்து அடிக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட சொல்றாங்க. அப்புறம் அப்பா சொல்றாரு, ஏன் உனக்கு வந்து கோவம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டவுடனே அவங்க வந்து சைலண்டா ஆயிடுறாங்க. அப்புறமா அவங்க சைலண்டா ஆயிட்டாங்க. அப்புறமா சரி நான் உனக்கு வந்து ஃபோன் வாங்கி தரேன், ஆனா அந்த ஃபோன் வந்து யூஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டுக்குமே, இல்லப்பா எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு தனி ஃபோன் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கதை மூலியமா எனக்கு புரிஞ்சதுனா, எந்த ஒரு கருவுமே நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து நமக்கு நல்லது, நம்மளோட கட்டுப்பாட்டை எடுத்துட்டா அது வந்து நமக்கு தீமையா மாறும். அதனால போனை வந்து எல்லாரும் ஒரு லிமிடெட் போல யூஸ் பண்ணுங்க. நன்றி.